ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியும் முடிய போகுது. அடிக்கிற காற்றும் வெயிலும் பாருங்கள் குறையவே இல்லை. இதில் இந்த வெள்ளை செம்பருத்தி ஒத்த குச்சியாக வந்துட்டுருக்குதுங்க. இது ஏதாவது சொடக்குன்னு உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் நிறைய மொட்டுகளாக இருக்கிறதுனால கட் பண்ணவும் மனசு இல்லை. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு இது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். இது நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கோவக்காய் வறுவலும். எப்போவுமே ஒரு கூட்டு செஞ்சுருவேன். நாட்டுக்காயை என் குழந்தைகளை சாப்பிட வைக்கணுன்னா கூட்டு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரைடேங்கிறனால மாக்கோலம் போட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதை சாயந்தரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா நாளும் சாமி கும்பிட்றது விளக்கேற்றி செஞ்சாலும் செவ்வாய் வெள்ளிங்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா எல்லா வீட்லேயுமே. அதே மாதிரி தான் இங்கேயும். அதுலேயும் என் பொண்ணு வந்திருந்தா அப்படின்னா பூவெல்லாம் நிறைய வச்சு நல்லா சூப்பராக செய்வாள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.